ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செய்யலாம். அதுக்கு வந்து பொட்டேட்டோவை வந்து நல்ல ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த பொட்டேட்டோவில் இருக்கிற அந்த மண் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இந்த வாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் ட்ரேக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவோட ஸ்கின்னை வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணணும். இந்த பொட்டேட்டோஸை வந்து பீல் ஆஃப் பண்ண உடனே நம்ம ஒரு வாட்டரில் வந்து டிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி டிப் பண்ணும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது என்ன அப்படின்னா, இது மல்டி பர்பஸ் சாப்பர். இந்த சாப்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த சாப்பர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸை சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் வாட்டரை ஊற்றி அந்த வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாட் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா, பொட்டேட்டோஸை இந்த சால்ட் வாட்டரில் டிப் பண்ணும்போது அந்த சால்ட் வந்து அந்த பொட்டேட்டோஸில் நல்லா பிடிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் அண்ட் சால்ட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த பொட்டேட்டோஸில் வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால் சால்ட் வாட்டரில் வந்து ஊற வைங்க. பொட்டேட்டோஸை வந்து சாப் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் ரொம்ப நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து லெஸ் டைம் தான் கன்சியூம் ஆச்சு இந்த சாப் பண்ணுறதுக்கு. சாப் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாமே இந்த ட்ரேக்குள்ளே விழுந்திருக்கு. ஸோ இந்த சாப் பண்ண பொட்டேட்டோஸை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டப்பில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பொட்டேட்டோவும் சாப் பண்ணதுக்கப்புறம் இது ஜென்டிலாக வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா இந்த பொட்டேட்டோஸில் ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த தண்ணியில் படியணும். அதனால் ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு அந்த கிளாத்தில் வந்து இந்த சாப் பண்ணி பொட்டேட்டோஸை வந்து நம்ம அது மேலே போட்டு ஜஸ்ட் ஒரு துணியால் வைப் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்து காற்றுல இது ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஃப்ளெஷ் ப்ரௌனாக வந்து கலர் வந்து பொட்டேட்டோஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த துணியில் போட்டு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்தாலே போதும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா வைப் பண்ணியிருக்கோம். இப்போ சூடான எண்ணெயில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆகலை அப்படின்னா இந்த பொட்டேட்டோஸ் வந்து எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொட்டேட்டோஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோ ஸ்லைசஸ் போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கரண்டியில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ் இன்னொரு ஸ்லைசஸோட ஒட்டாமல் இருக்கும். பொட்டேட்டோ ஸ்லைசஸ்
லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலில் வந்து அந்த சைடும் இந்த சைடும் ஷேக் பண்ணுறதுனால எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இது என்ன அப்படின்னா டெர்மா உங்களுடைய போர் மினிமைசிங் ஃபேஸ் சீரம். என்னுடைய ஸ்கின்லேயும் லைட்டாக போர்ஸ் இருக்குது, அதனால் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறேன். இது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கிடையாது. நான் யூஸ் பண்ணி இது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் நான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்வைஸ் இன் எ டே, மார்னிங் அண்ட் ஈவினிங், ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து போட்டாலே போதும். அது போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து நம்ம எங்கே போர்ஸ் இருக்கோ அந்த பிளேஸில் அப்ளை பண்ணாலே போதும். இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் எக்ஸ்பெஷலி இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசன். ஸோ இன்னுமே வந்து ஸ்கின் ட்ரை ஆகும். அதனால் நான் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வேஸ்லினோட பாடி லோஷன் தான். அதை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் இந்த பாடி லோஷன் அப்ளை பண்ணும்போது. அதனால் நான் பாடி லோஷனே ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.